காலம் மறந்த கதாநாயகி வரிசையில் இங்கு நாம் நினைவூட்ட விரும்பும் பிரபல நடிகை குமாரி ருக்மணி. தஞ்சாவூர் மெலட்டூர் கிராமத்தை சேர்ந்த இவரை இன்றைய ரசிகர்களுக்கு எளிமையாக புரியும்படி அறிமுகப்படுத்துவது என்றால் நடிகை லட்சுமியின் தாயார் எனச் சொல்லலாம், மற்றும் நடிகை ஐஸ்வர்யாவின் பாட்டி என்றும் சொல்லலாம். 1935ஆம் ஆண்டு அன்றைய பம்பாயில் ஹரிச்சந்திரா எனும் திரைப்படம் உருவாகி வந்த வேளையில் லோகிதாசன் எனும் கதாபாத்திரத்துக்கு நடிக்க ஆள் இல்லாமல் போனது. அப்போது அத்திரைப்படத்தில் நடித்து வந்த டி.பி. ராஜலட்சுமி தங்கியிருந்த விடுதியில் அவரது பக்கத்து அறையில் தங்கியிருந்த நடிகை நுங்கம்பாக்கம் ஜானகியின் மகள் சிறுமி ருக்மணி காண கிடைக்க அவர் அப்போதே லோகிதாசனாக மாறினார். டி.பி. ராஜலட்சுமியுடன் தொடர்ந்து நடிக்கும் வாய்ப்பு குமாரி ருக்மணிக்கு கிடைத்தது. ஜலஜா என்னும் படம் வழியாக இந்தி திரைப்படத்திலும் அறிமுகமானார். தனது தாயாரும் நடிகையுமான நுங்கம்பாக்கம் ஜானகியுடன் சேர்ந்து பாக்யலீலா படத்தில் நடித்தார். அடுத்து வந்த 10 வருடங்கள் வரை தொடர்ந்து குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் 1945ஆம் ஆண்டு உருவான ஸ்ரீவல்லிஸ் படத்தில் டி.ஆர். மகாலிங்கத்துக்கு ஜோடியாக ஒரு கதாநாயகியாக அறிமுகமாகி ரசிகர்களை கவர்ந்தார். அதற்கு அடுத்த வருடம் அவர் நடித்த லவங்கி எனும் படத்தின் நாயகனான ஒய்.வி. ராவ் என்பவரையே பின்னொரு நாளில் திருமணமும் செய்து கொண்டார். ஆனால் இந்த திருமணம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. இருவரும் பிரிந்துவிட்டனர். இவர்களது மகளே லட்சுமி எனும் வேங்கட லட்சுமி. திருமணமான காரணத்தால் ஏ.வி.எம்மின் வாழ்க்கை திரைப்படத்தில் நாயகியாக நடிக்க வேண்டிய வாய்ப்பு கைநழுவி நடிகை வைஜெயந்தி மாலாவுக்கு சென்றது. அதே நேரம் ஏ.வி.எம்முக்கும் ருக்மணிக்கும் இடையே இருந்த ஒப்பந்தமும் முடிவுக்கு வர ருக்மணி வெளியேறி சுதந்திர நடிகையானார். ஆனால் முன்பிருந்த நாயகி வாய்ப்புகள் குறைந்து முல்லை வனம் எனும் படமே அவர் நாயகியாக நடித்த கடைசி படமும் ஆயிற்று. மஞ்சரி எனும் திரைப்படத்தை தயாரிக்கவும் செய்த ருக்மணி அதன் பிறகு 2ஆம் நாயகியாகவும் மற்ற கதாபாத்திரங்களிலும் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தார். அதிகமான இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களோடு இணைந்த நடிகையாகவும் திகழ்ந்தார். கப்பலோட்டிய தமிழன் படத்தில் சிவாஜிக்கு மனைவியாக நடித்த இவரது நடிப்பும் கவனிக்கப்பட்டது. ஜெயலலிதா உட்பட அநேக நாயகிகளுக்கு தமிழில் அமைந்த முதல் நட்சத்திர தாய் மாமியாராகவும் படங்களில் நடித்தவர் ருக்மணி. காலையில் படப்பிடிப்பு, மாலையில் விஜிபி நாடகக் குழு என்று நடித்து அரும்பாடுபட்டு தனது மகள் லட்சுமியை ஒரு நடிகையாக உருவாக்கினார். 1961 தொடங்கி 1975 வரையில் ஏராளமான அம்மா வேடங்களில் நடித்த ருக்மணி 2007ஆம் ஆண்டு மறைந்தார்.